ஒரு 48 மணி நேரம் டைம் கொடுங்களேன், நாங்கள் எங்களை சரி பண்ணிக்கிறோம், சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே போயிடுவோமா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா ஈரான் கிட்ட. ஆனால் அதற்கு ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய பதில், F-15 ஓட்டிகிட்டு வந்தாங்கல்ல உங்களுடைய விமானிகள், அவங்கெல்லாம் அரெஸ்ட் செய்யப்பட்டு எங்ககிட்ட கஸ்டடியில் இருக்காங்க, அவங்கள மீட்கிறதுக்கு தானே கெஞ்சுறீங்க அப்படின்னு கரெக்டாக கேட்டிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட நிகழ்வுகள் இந்த ஒரு இரவில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப்பு. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. மாவோ நிங் இவங்க யாருன்னா சீனாவினுடைய வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், ஐக்கிய நாடுகள் சபை ஈரானோடு போர் தொடுத்து செல்வதை அங்கீகரிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா ஈரான் மீது எப்படி போர் தொடுத்து செல்லலாம்? யாரை கேட்டு நீ முதல்ல உள்ளே போய் இன்னொரு நாட்டின் மீது அடித்த? இங்கே எல்லா நாட்டிலையுமே ஜனநாயகம் இருக்குது, நீ எப்படி அதை செய்ய முடியும் அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வியை முன் வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஈரானுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா சீனா உள்ளே இறங்கி அடிப்போம், அப்புறம் வலிக்குதுன்னு நீ அழக்கூடாது அப்படிங்கிறதையும் எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க. பாலஸ்தீனத்தினுடைய ஜூ இருக்கும்ல, அதாவது விலங்குகளை பாதுகாக்கிறது, பறவைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த உயிரின பூங்கா, அதுக்குள்ளே புகுந்து இந்த இஸ்ரேலிய ஐடிஎஃப் படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. பறவைகளையும் சுட்டு அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க. கொடூர அரக்கர்களாக இருக்கக்கூடிய யூதர்கள் உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அவர்கள் மனித இனத்திற்கு எதிரானவர்கள். எப்படி இப்போ வேற்று கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களை நம்ம வித்தியாசமாக பார்ப்போமோ, அதே மாதிரி இந்த மூக்கு பெருசாகவும் காது பொட்டப்பாகவும் இருக்கக்கூடியவங்களை அடித்து துரத்திட்டோம் அப்படின்னா, நெருப்பில் போட்டு வாட்டிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உலகம் அமைதி பெறும். உலகம் அமைதி பெறுவதற்கான ஒரே வாய்ப்பு இது மட்டும்தாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கா விமானி இப்போது ஈரானுடைய IRGC கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. அதாவது என்னென்னா, விமானிகள் எல்லாரும் சேர்ந்து, ஐயா எங்கள் கவர்மெண்ட் தான் எங்களை அனுப்பிச்சிச்சு, நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணல, எங்களை விட்டுருங்களேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. எதனால் இப்படி கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய F-15 E-10 ஃபைட்டரு இது எல்லாமே ஈரான் சுக்குநூறாக உடச்சிருச்சு. அது தொடர்பான காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் ஈரான் எப்படி அந்த அட்டாக்கை நடத்தினாங்க அப்படின்னு சர்வதேச நாடுகள்லாம் அப்படியே தெரிச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட காட்சிகளை அரங்கேற்றிருக்காங்க ஈரான். இதில் பேராஷூட் மூலிமா அந்த F-15 ஓட்டிகிட்டு போன அந்த விமானி தப்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இப்போ அவங்க எல்லாமே அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஈரானுடைய IRGC படைக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள விசாரணை நடத்தக்கூடிய விதம்ங்கிறது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அது வெளியில் இன்னும் வெளியிடப்படலை. இது தொடர்பாக அமெரிக்காவை சேர்ந்தவங்க இப்போது ஈரான் கிட்ட ரொம்ப ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க. விமானிகளை விடுவிச்சிருங்க, ஒரு 48 மணி நேரம் நம்ம போர் நிறுத்தம் பண்ணிக்கலாம், தரைப்படை உள்ளே என்ட்ராயிருக்குல்ல அதை நாங்கள் நிப்பாட்டி கூட வைக்கிறோம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இந்த இரவோடு இரவாக நடந்திருக்கு. தரைப்படை உள்ளே என்ட்ராயிடுச்சு. உள்ளே என்ட்ரான அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் இப்படி ஒரு சூழல் மாறவும் இப்போ தரைப்படையை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் 48 மணி நேரம் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படிங்கிற கொஸ்டினையும் வச்சுருக்காங்க. இது ஈரான் சைடில் இருந்து இந்த 48 மணி நேரத்துக்கு அமெரிக்காவுக்கு ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்வி. விமானிகளை கொலை செய்ய போகிறாங்களா இல்லை பிணைய கைதிகளாக வச்சு விடுதலை செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறது ஈரானோட சாய்ஸ். அதாவது சரி இதை எப்படி அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வைடாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது செயலற்ற அகச்சிவப்பு கதிர்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அகச்சிவப்பு கதிர்களை கண்டுபிடிக்கவே முடியலையா. இது தொடர்பாக ABC அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனல் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு தான் கவனிக்கத்தக்கது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம், மின்னணு போர் அமைப்புகளால் கூட கண்டறிய முடியாதவோ இல்லை செயலிழக்க செய்ய முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா தனது வான்வெளியை பாதுகாக்கிறதுக்கும்
வான்வெளியில் திறம்பட செயல்படுவதற்கும் ட்ரில்லியன் கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அதில் 100% தான் ஈரான் தன்னுடைய கண்டுபிடிப்புகள் மூலிமா இப்படி எதிரிகளை வீழ்த்துவதற்கான ஆயுதங்களை வச்சுருக்காங்க. இதில் அவங்க வெளியிட்டிருக்கிறது ரொம்ப சொற்பந்தான். இன்னும் அவங்களுடைய திறமைகள் ஏகப்பட்டது இருக்குது. அமெரிக்கா வரிசையாக தன்னுடைய திறமைகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வரும்போது ஈரானும் அந்த திறமைக்கு மேலே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுது. 5 இந்திய நாட்டினர் உட்பட மொத்தமாக ஒரு 12 பேர் இந்த வெள்ளிக்கிழமையில் நடந்த அபுதாபியில் நடந்த தாக்குதல் இதில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது, உயிரோடு தான் இருக்காங்க. மொத்தமாக 12 பேருக்கு காயமடைஞ்சிருக்கு. அதில் இந்தியர்கள் 5 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜ்பான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்த தாக்குதல். இதில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உடச்சி அதுலேருந்து செதற சில பாகம், அதில் 5 இந்தியர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஏட்டன் வார்ஹாக், அதாவது இந்த ஏட்டன் அப்படிங்கிறது ஒரு உளவு விமானம் மாதிரி. அப்படிப்பட்ட உளவு விமானத்தையே செயலற்ற முறையில் ஆக்குறதுக்கான சில கண்டுபிடிப்புகளை இப்போது கொண்டு வந்திருக்காங்க ஈரான். F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் அப்படிங்கிற விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக செய்தி ஒன்று வெளியாகுது. சிறிது நேரத்திலேயே இந்த ஏட்டனும் வீழ்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த விமானத்தினுடைய உதிரி பாகங்கள் ஈராக்கினுடைய எல்லையில் கிடக்கிறதாகவும் இதை கண்டுபிடிச்சி தருமாறு குர்திஸ்தான் படை இருக்குல்ல, குர்ஸ் படைகள், அவங்கக்கிட்ட இப்போது அமெரிக்கா கேட்டிருக்கிறதாகவும் செய்திகள் ரிலீஸ் ஆகிருக்கு. வீழ்த்தவே முடியாத விமானங்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தப்பட்ட அந்த இதுபுறம் இப்போது மொத்தமாக வீழ்ந்து கிடக்கு அப்படிங்கிறது தான் காட்சிகள் மூலிமா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. உலக பொருளாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அமைதி வழியில் 40 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து, அதாவது இங்கிலாந்து தலைமையில் ஒரு 40 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இப்போது ஈரான் கிட்ட கெஞ்ச போகிறாங்க. அதாவது அமெரிக்கா செஞ்சது தப்பு தான், அமெரிக்காவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாட்டோவில் நாங்கள் உறுப்பினர் தான், ஆனால் நாட்டோ செயல்பாட்டில் இல்லை, நாங்கள்லாம் வறுமையின் பிடியில் இருக்கோம், நாங்கள்லாம் உங்களை ஆண்டோம் அப்படிங்கிற ஒரு தற்பெருமையில் வாழ்ந்தோம், இப்போ எங்ககிட்ட அதெல்லாம் கிடையாது, வாழ வழி இல்லை, எலெக்ஷன்லாம் வருது, இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உங்ககிட்ட மண்டியிட்டு கெஞ்சிரும், எப்படியாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை எங்கள் நாடுகளுக்கு திறந்து விடுங்கன்னு ஐரோப்பிய நாடுகளோடு சேர்த்து இங்கிலாந்து தலைமையிலான ஒரு 40 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஈரானுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை ஈரான் கிட்ட போய் பேசுறதுக்கான ஏற்பாடுகளையும் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் தலைமையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அபுதாபியில் ஹப்ஷன் அப்படிங்கிற அந்த கேஸ் ஃபெசிலிட்டி, அங்கே ஒரு இறப்பு ஒன்று நடந்திருக்கு. அவர் எகிப்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. 2 பாகிஸ்தானியன் ப்ளஸ் 2 எகிப்தியன், இவங்க 4 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஹெப்சான் அப்படிங்கிற அந்த கேஸ் ஃபெசிலிட்டிக்குள்ளே தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக பார்க்க முடியாது. தொடர்ச்சியாக இதே மாதிரி அபுதாபி முழுவதும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு. அதாவது என்னென்னா, செச்சன் படைகள் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ உள்ளே புகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட தரைப்படை ஈரானுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த F-15 அந்த வீழ்ச்சிங்கிறது அமெரிக்க தரைப்படையை இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செச்சன் படை ரஷ்ய அதிபர் புட்டினுடைய ஆதரவோடு உள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிடில் ஈஸ்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செச்சன்யா படை அப்படிங்கிறது ரொம்ப வலிமையான ஒரு அணிங்கிறாங்க. வடகொரியா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு எல்லா போர் முறைகளும் அறிஞ்சவங்க, கிட்டத்தட்ட கொரில்லா போர் முறையும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்டவங்க உள்ளே என்ட்ராகிறாங்க அப்படின்னா அது ஈரானுக்கு பெரிய பக்கபலமாக இருக்கும். ஸோ அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய அளவிலான பாதிப்பாக போயிடும். ஸோ அப்படி எங்களை தள்ளிடாதீங்க, கழுத்தை பிடிச்சி தள்ளிடாதீங்க, ஏன்னா ஈரானோட இராணுவ பாதுகாப்புங்கிறது எங்களுக்கு 2030 வரைக்கும் இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளே என்ட்ராகிற மாதிரி இருக்கோம் அப்படின்னு ரஷ்யா சைட்லேருந்து இப்போ அறிக்கை பறந்துருக்கு. துபாயில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களில் சிலவற்றை மூடுவதற்கான வேலையை செஞ்சுருக்காங்க. அதில் குருநானக் தர்பார் குருத்வாரா, அதுக்கப்புறம் இந்து கோயில் ஒன்று, அது ஜலீல் அலி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது, புனித மேரி ஆலயம் சென்ட் மேரிஸ் சர்ச்சு, புனித பிரான்சிஸ் அசிசி தேவாலயம், அதற்கு பிறகு மிக முக்கியமான இன்னும் சில ஆலயங்கள் இருக்குது. அது எல்லாமே துபாயில் தற்காலிகமாக மூடப்படுது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிருக்கு. பொதுமக்கள், அதாவது போர்க்கால சூழல் காரணமாக, 2வது இப்போது ஈஸ்டர் வேறு வரப்போகுது, அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருச்சு
எதேச்சியாக நடந்துச்சுன்னா கூட அது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ மதர் ரிலேட்டடான ப்ராப்ளமாக மாறிடக்கூடாதுங்கிறதுனால இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு துபாய் அரசாங்கம் இப்போ சுட்டி காட்டியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட செய்திகள். அதாவது நம்ம ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அந்த போர் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து தரைப்படைக்கு ரெடியாகி போகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறுது. அப்போ அவங்கக்கிட்ட வந்து போயிட்டு வாடா என் செல்லமே அப்படின்னு கலங்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, அண்ணன் நான் இருக்கேன், எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க, அடி விழுந்துச்சு அப்படின்னா கூட கத்தக்கூடாது, அப்படியே செத்து போயிடணும் புரியுதா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி வழி அனுப்பக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி இருக்குது. ஆனால் அந்த யூஎஸ் மிலிட்ரியை சேர்ந்த வீரர்களுக்கு ஒரு பிரசிடெண்ட் கை கொடுக்க வராரு அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையோ அந்த ஒரு கர்வமோ எதுவுமே இல்லை. வேணா கை கொடுத்துருப்போ அப்படிங்கிற அளவுக்கு தான் கை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட காட்சிகள் தான் அரங்கேறுது. எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இது உண்மைத்தன்மையோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாரா இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை, ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333.